குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் உயிரி தாவரவியலில் சாப்டர் 1 உயிரி உலகமில் பாக்டீரியாவோட செல் அமைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாடம் 1 சரிங்களா. ஸோ இதில் 5 மார்க்கில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, பாக்டீரியாவின் செல் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. ஸோ இப்படி கொஷின் கேட்டால் நீங்கள் பாக்டீரியாவோட டயக்ராம் போட்டு அதோட பார்ட்ஸை எழுதிடணும். 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம பாக்டீரியான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியாவோட வெளியுறை ஃபஸ்ட்டு பாக்டீரியாவோட வெளியுறை எதால் ஆகிருக்கு, அந்த பாக்டீரியா வெளியுறையில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ பாக்டீரியாவோட வெளியுறை அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் பார்த்திங்கன்னா கிளைகோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பாக்டீரியங்கள் வளவளப்பான தன்மை கொண்ட பாலிசாக்கரேட் அல்லது பாலிபெப்டைட் இரண்டினும் கொண்ட படலத்தால் சூழப்பட்டுள்ளது. செல் சுவரோடு மிக நெருக்கமாக அமைந்துள்ளது. இப்போ இந்த பாக்டீரியாவோட அந்த வெளியுறை எப்படி இருக்குன்னா நல்லா வளவள கொலகொலப்பாக இருக்கும் சரிங்களா. அதாவது கொலாய்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பாக்டீரியாவோட வெளிப்புறம் இருக்கும். அதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இவை பாக்டீரியங்கள் உலர்தலில் இருந்து உயிரி எதிர்ப்பொருட்களில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கு உதவுகிறது. இந்த பாக்டீரியா எந்த ஒரு வைரஸும் தாக்காத இருக்கிற மாதிரி பாக்டீரியாவோட அந்த செல் இருக்குல்ல, அது நல்லா வளவளப்பாக இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. வெளியுறையில் ஒட்டும் தன்மை பாக்டீரியங்கள் தாவரவேரின் புறப்பரப்புகள் மனித பற்கள் திசுக்கள் மீது ஒட்டி வாழவும் உதவுகிறது. மேலும் இந்த அடுக்கு பாக்டீரியத்தால் ஊட்டத்தினை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. இப்போ இந்த பாக்டீரியா அதிகமாக எங்கே காணப்படும், தாவரங்களில் அதிகமாக எங்கே காணப்படுகிறது பாக்டீரியா, அதே மாதிரி மனிதன்களில் பாக்டீரியா எங்கே காணப்படுது. இப்போ வெளியுறையின் ஒட்டும் தன்மை பாக்டீரியங்கள் தாவர வேர் பகுதியில் பாக்டீரியா அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பாக்டீரியா தாவர வேர் பகுதியில் அதிகமாக இருக்கனால தான் பிளான்ட்டுக்கு அதிகமாக நைட்ரஜன் கிடைக்கிது. அதே மாதிரி மனித பற்களில் இந்த பாக்டீரியா அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ ப்ரஷ் பண்ணாத இருந்தோம்னா நம்ம பல்லு நல்லா மஞ்சள் கலரில் வளவளப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கே பாக்டீரியா ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா ஒட்டி வாழுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம இன்டெஸ்டைனில் ஈகோலைங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது சரிங்களா. நம்ம குடல் வாழும் பாக்டீரியா ஈகோலைன்னு ஒன்று இருக்குது. அது அந்த குடலில் வளவளப்பான பகுதிகளில் வாழும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த அடுக்கு பாக்டீரியா செல் ஊட்டத்தினை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. செல் சுவர் பாக்டீரியங்களின் செல் சுவர் கடினமானது, துகள் ஒத்த தன்மை கொண்டது. இது செல்லிற்கு வடிவத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது. இப்போ பாக்டீரியாவோட செல் சுவர் எதால் ஆனதுன்னா பாலிசாக்கரைடால் ஆனது. செல்லுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் செல் சுவர். செல்லுக்கு பாக்டீரியா செல்லுக்கு பாதுகாப்பை கொடுக்கறது தான் இந்த செல் சுவர் அப்படின்னு சொல்லலாம். செல்லுக்கு ஒரு வடிவத்தையும் செல்லுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கறது செல் சுவர். பாக்டீரியங்களின் செல் சுவர் மிகவும் சிக்கலான அமைப்புடையது. பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடால் ஆனது. இப்போ பாக்டீரியாவோட செல் சுவர் எதால் ஆனதுன்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா பாக்டீரியாவோட செல் சுவர் பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடால் ஆனது அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் கெமிக்கல் டேர்ம் என் அசிட்டைல் குளூசமைன், என் அசிட்டைல் பியூமரிக் அமிலம் 4 அல்லது 5 அமினோ அமிலங்கள் கொண்ட பெப்டைடு தொடரால் ஆனது. இப்போ பாக்டீரியாவோட செல் சுவரில் போரின் அப்படிங்கிற ஒரு பாலிபெப்டைடு அதிகமாக இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா அந்த கரைப்பொருட்கள் பரவி செல்வதற்கு உதவுகிறது. பாக்டீரியாவில் போரின்கிற ஒரு பாலிபெப்டைடு இருக்கிறதுனால தான் அந்த பாக்டீரியாவுக்குள்ளே அந்த கரைப்பான்லாம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த கரைப்பொருட்கள் உள்ளே பரவி செல்லும் பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம், பாக்டீரியா செல் சுவரில் எந்த வகையான பாலிபெப்டைடு இருக்குன்னா போரின்கிற ஒரு பாலிபெப்டைடு இருக்குது சரிங்களா. இதை எழுதிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பிளாஸ்மா சவ்வு. பாக்டீரியாவில் பிளாஸ்மா சவ்வுங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இப்போ பிளாஸ்மா சவ்வுக்கு நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, நம்ம நல்லா இப்போ விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். தண்ணி தாகம் ஏன் எடுக்குதுன்னா, நம்ம உடலில் அந்த பிளாஸ்மா கண்டென்ட் சுருங்கி போயிருக்கும். அந்த பிளாஸ்மா கண்டென்ட் சுருங்கி போயிருக்கிறதுனால தான் நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது. நம்ம தண்ணி குடித்தோம்னா பிளாஸ்மா இயல்பு நிலைக்கு வந்துடும். ஸோ இங்கே பிளாஸ்மா சவ்வுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, லிப்போ புரதத்தால் ஆனது. பாக்டீரியாவோட செல் சுவர் லிப்போ புரதத்தால் ஆனது. இது சிறிய மூலக்கூறுகள் அயனி உட்செல்லுதலையும் வெளியேறுதலையும் கட்டுப்படுத்துகிறது. இப்போ நம்ம உடம்புல கூட அந்த பிளாஸ்மா சவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்மா சவ்வு அயனி உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் கட்டுப்படுத்துறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா சவ்வு. இது பாக்டீரியாவில் அந்த பிளாஸ்மா சவ்வு இருக்குது. இது லிப்போ புரதத்தால் ஆனது. சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வளர்சிதை பொருட்களின் ஆக்சிஜனேற்றத்தில் அதாவது சுவாச சங்கிலி தொடரில் பங்கு பெறும் நொதிகளும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நொதிகளும் பிளாஸ்மா சவ்வில் அமைந்துள்ளது. இந்த பிளாஸ்மா சவ்வில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, அதாவது சுவாசம் ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடாக என்சைம்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரிலேட்டடான என்சைம்ஸும் இந்த பிளாஸ்மா சவ்வில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சைட்டோபிளாசம்னா என்னது? சைட்டோபிளாசம் பாக்டீரியாவில் அடர்த்தியாக இருக்குது. பகுதி ஒளிக்கொடுத்தும் தன்மை உடையது. சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா பகுதி ஒளிக்கொடுத்தும் தன்மை உடையது. இதில் ரிபோசோம்கள் தவிர
உள்பொருட்கள் காணப்படுகிறது. சைட்டோபிளாஸ்டில் உட்பொருட்களாக கிளைகோஜன், பாலிபிஹைட்ராக்சி துகள்கள், கந்தக துகள்கள், வளிம குமிழ்கள் போன்றவை அதிகம் வந்து காணப்படுகிறது. இந்த சைட்டோபிளாஸ்டில் பாக்டீரியாவோட சைட்டோபிளாஸ்டில் இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாக்டீரியா குரோமோசோம் வந்து எப்படி இருக்குது? வட்ட வடிவ இறுக்கமான சுருண்ட டிஎன்ஏ மூலக்கூறு. இது மெய் உட்கருனா ப்ரோகேரியாட்டிக், ப்ரோகேரியாட்டிக். சவ்வினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. குரோமோசோம் வந்து சவ்வினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. மரபியல் பொருள் உட்கரு ஒத்த அமைப்பு நியூக்ளியைட் இருக்குது. அதே மாதிரி மரபணு தாங்கி ஆங்கிலத்தில் கிரானோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 மார்க்கில் கிரானோஃபோர்னா என்ன அப்படின்னா மரபணு தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து மரபணு தாங்கி கிரானோஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுருளற்ற நிலையில் ஈகோலையில் டிஎன்ஏ 1 மில்லிமீட்டர் நீளமுடைய இருந்தாலும் அவ்வுயிரினத்திற்கு தேவையான அனைத்து மரபியல் தகவலும் உள்ளடக்கியது. இப்போ இந்த ஈகோலைங்கிறது நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம வயிற்று குடல் பகுதியில் வாழக்கூடிய இந்த ஈகோலை பாக்டீரியா, அதாவது எஷெர்ஷியா கோலைன்னு சொல்லுவோம். இதோட டிஎன்ஏ வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த சின்னதாக இதோட நீளம் இருந்தாலும் இந்த உயிரினத்துக்கு தேவையான அனைத்து மரபியல் தகவலும் இதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவதில்லை. பாக்டீரியாவோட டிஎன்ஏ எப்போவுமே வந்து ஹிஸ்டோன் புரதத்துடன் இணைந்து காணப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனி குரோமோசோம் அல்லது வட்ட வடிவில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனை பிளாஸ்மா சவ்வின் ஒரு பகுதியுடன் ஒட்டியிருப்பது. இரட்டை டிஎன்ஏ இரட்டைப்படுவதன் போது 2 குரோமோசோம்களாக பிரிந்து உதவுகிறது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும்போது 2 டிஎன்ஏ வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மா. அடுத்து பிளாஸ்மிட்னா என்ன? 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் பிளாஸ்மிட்? பிளாஸ்மிட்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ நம்ம பிளாஸ்மிடை எப்படி எழுதணும்னா ஈரிழையாலான வட்ட வடிவ சுயமாக பெருக்கடையும் தன்மை கொண்ட கூடுதல் குரோமோசோம்கள் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ பிளாஸ்மிடுங்கிறது என்னன்னா இரட்டை இலையாலானது பிளாஸ்மிடு, வட்ட வடிவமாக இருக்கும், சுயமாக பெருக்க முடியும் தன்மை கொண்ட குரோமோசோம்கள். பாக்டீரியாவில் காணப்படும் குரோமோசோம்கள் பிளாஸ்மிட் அப்படின்னு எனப்படும் அப்படின்னு எழுதிக்கலாம். இவை வளத்தன்மை, உயிரி எதிர்ப்பொருள், எதிர்ப்புத்தன்மை, வன் உலோகங்களை தாங்கும் தன்மை ஆகியவற்றிற்கு மரபணுக்களை பெற்றுள்ளது. பாக்டீரியா குரோமோசோமில் காணப்படாத பாக்டீரியோசின் மற்றும் நச்சுத்தன்மை பிளாஸ்மிட் உற்பத்தி செய்கின்றது. பிளாஸ்மிடில் 1 இருந்து 500 கிலோ அடியினை கிலோபேஸ் வரையிலான அளவுகளில் வேறுபடுகிறது. இப்போ இந்த பிளாஸ்மிடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த பிளாஸ்மிடுங்கிறது வட்ட வடிவமானது, சுயமாக பெருக்கமடையும் தன்மை கொண்டது, கூடுதல் குரோமோசோம்களை கொண்டது தான் வந்து பிளாஸ்மிடுங்கிறோம். பாக்டீரியாத்தில் குரோமோசோம் வந்து காணப்படலைன்னா அதை வந்து பாக்டீரியோசின் மற்றும் நச்சுத்தன்மை பிளாஸ்மிட் வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்த டிஎன்ஏவில் பிளாஸ்மிடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்டால் 0.5%லேருந்து 5.0% வரைக்கும் இந்த பிளாஸ்மிடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளாஸ்மிடோட எண்ணிக்கை வந்து வேறுபடுகிறது. ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் பிளாஸ்மிடோட எண்ணிக்கை வந்து வேறுபடுது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடு அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது எஃப்ங்கிறது ஒரு வளத்தன்மை காரணி, ஆறுங்கிறது எதிர்ப்புத்தன்மை, எஃப்ங்கிறது ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லுவோம், ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மிட் கொலிசிசைன் அல்லது கொலிசின் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ஐங்கிறது வேரினை தூண்டும் பிளாஸ்மிடு, ரூட் இன்டியூசிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஐங்கிறது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மியூசோசோம்னா என்ன? இப்போ மியூசோசோம்ங்கிறது பிளாஸ்மா சவ்வு குறிப்பிட்ட சில இடங்களில் குமிழ்கள், சிறு குமிழ்கள், மென் அடுக்குகள் போன்ற வடிவங்களில் செல்லில் உள்நோக்கி காணும் சில மடிப்புகள் வேறுபடுகிறது. இவை ஒன்றாக திரண்டு மடிப்புகளை ஏற்படுத்தி தளப்பரப்பை அதிகரிக்க செய்கிறது. சுவாசித்தலுக்கும் இருப்பிளவுறுதலுக்கும் உதவுகிறது. அப்போ மியூசோசோமோடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா சுவாசித்தலுக்கும் இருப்பிளவுறுதலுக்கும் உதவுகிறது. பாலிசோம் அல்லது பாலிரிபோசோம். அந்த பாலிரிபோசோம்ங்கிறது பார்த்தீங்கன்னா புரதச் சேர்க்கையில் வந்து ஈடுபடும். சரிங்களா? இப்போ பாலிசோம்ங்கிறது ரிபோசோம்கள் புரதச் சேர்க்கை நடைபெறும் மையமாகும். அதாவது செல்லில் வந்து பவர் சிந்தசிஸ் புரோட்டீன், பவர் ஹவுஸ் சப் செல், மைட்டோகாண்ட்ரியா அதே மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் இந்த சப் செல்லில் நம்ம எதை சொல்லணும்னா ரிபோசோம் புரதச் சேர்க்கை நடைபெறும் மையங்களாகும். ஒரு செல்லில் ரிபோசோம் எண்ணிக்கை 10,000 15,000 வரையும் வேறுபடுகிறது. 1 மார்க்கில் கேட்பாங்க. ரிபோசோமில் 70S வகையினை சார்ந்தது. பாக்டீரியாவோட ரிபோசோம் வந்து 70S வகையினை சார்ந்தது. இவைகள் 2 துணை அலகுகளை பெற்றுள்ளது. ஒன்று வந்து 15S மற்றும் 30S. அடுத்து ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ இலையின் மீது பல ரிபோசோம்கள் ஒன்று சேர்ந்தது போல் காணப்படும். இது பாலிரிபோசோம்கள் அல்லது பாலிசோம்கள் எனப்படும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கச இலைங்கிறது என்னன்னா ஃபிளாஜெல்லா. பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு காரணம் வந்து இந்த ஃபிளாஜெல்லா தான், கச இலை தான். சரிங்களா? இடப்பெயர்ச்சி அடையும் சில பாக்டீரியங்கள் செல் சுவரில் இருந்து தோன்றுகின்றன.
நீளமுடைய எண்ணற்ற மெல்லிய மயிரிழை போன்ற அமைப்பு கசையிலை என அழைக்கப்படுகிறது. இவை 20லிருந்து 30 மியூ விட்டமும் 15 மியூ நீளமும் கொண்டது. அப்போ இந்த ஃப்ளாஜெல்லாவுடைய நீளம் என்னன்னா 20லிருந்து 30 விட்டமும் 15 நீளமும் உடையது. மெய்யுட்கரு செல்களில் காணப்படுகிறது. யூகேரியட் செல்களில் இவை அதிகமாக வந்து காணப்படுகிறது. 9+2 இந்த இதில் சரிங்களா என்ற அமைப்பில் அமைந்த நுண்ணுலைகளால் ஆனவை. ஆனால் பாக்டீரியங்கள் ஒவ்வொரு கசையிலும் ஒரே நுண்ணிலையால் மட்டுமே ஆனது. கசையிலையோட மெயின் பணி என்னன்னா இடப்பெயர்ச்சிக்கு, பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைலின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து நுண் சிலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். கிராம் எதிர் பாக்டீரியங்களில், அதாவது என்ட்ரோபாக்டீரியம், கிராம் எதிர் வகை பாக்டீரியா எடுத்துக்காட்டு என்ட்ரோபாக்டீரியம். செல் சுவரின் மேற்புறத்தில் மயிரிழை போன்ற நீட்சிகள் காணப்படுகிறது. இவை நுண் சிலும்புகள் எனப்படுகிறது. அப்படின்னா பைலி அப்படிங்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 0.2 முதல் 20 மியூ நீளத்தையும் 0.05 மியூ விட்டத்தையும் வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைலி பொறுத்த வரைக்கும் இயல்பான பைலி பாக்டீரியாவோட இணைவிற்கு தான் இது பயன்படுது. சில சமயம் இதை செக்ஸ் பைலின்னு சொல்லுவோம். அப்படின்னா பாலியல் நுண் சிலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 5 மார்க் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க பாக்டீரியாவோட செல் அமைப்பை பற்றி எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வச்சே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியாவோட வெளியறை என்னன்னு சொல்கிறோம். அதே மாதிரி செல் சுவர் எப்படி இருக்குது, பிளாஸ்மா சவ்வு, மியூசோசோம், சைட்டோபிளாசம், உட்கரு ஒத்தமைப்பு, கசையிலை, பிளாஸ்மிட், உள்ளடக்க பொருள், பாலிரிபோசோம், நுண் சிலிம்பு. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம நீட்டாக வந்து எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ.